என்ன மாதிரி ட்ரெய்லர் அது, எல்லா சீனுமே ஒரே கூஸ் பம்ப்ஸா இருக்கு. டேரக்டர் ஆதிக்கு தலையை வச்சு சம்பவம் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஆகணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக தாங்க இந்த ட்ரைலர் இறங்கியிருக்கு. இது எப்போ ரிலீஸ் ஆச்சு, சோசியல் மீடியா மொத்தமே பிளாஸ்ட் ஆயிடுச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் தியேட்டர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே இந்த ஒரு படத்தை நடிச்சிருக்காங்க, ஒரே ஒரு ஆளை தவிர. அவரோட வாய்ஸை ட்ரீசரில் மட்டும்தாங்க கொடுத்துருந்தாங்க. ட்ரெய்லரில் அவரை பற்றி ஒன்றுமே ரிவீல் பண்ணலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து படத்தில் ஒரு கேமியா பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம நடிப்பின் அரக்கன் எஸ்.ஜே. சூர்யா தாங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம தலை பாஸ்ட்ல ஒரு கேங்ஸ்டராக இருந்ததாகவும் குடும்பத்துக்காக இதெல்லாம் வேணும்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறதாகவும் காட்டியிருக்காங்க. ஒருவேளை அந்த கேங்ஸ்டர் திரும்பி வந்தானா என்ன நடக்குங்கிறது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் நிறையவே மீம் டெம்ப்ளேட் டைலாக்ஸ்லாம் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக நம்ம அர்ஜுன் தாஸ் 10 கிலோ கறி வேணுங்க பாய் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம தலை இருங்க பாய் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அப்பெல்லாம் வேற லெவல் கூஸ் பம்ப்ஸுங்க. இந்த படத்தில் முக்கியமான ரோல் ஆக்ட் பண்ணியிருக்கிறது நம்ம த்ரிஷா, யோகி பாபு, அர்ஜுன் தாஸ் இவங்கெல்லாம் முக்கியமான ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு என்னன்னா, கண்டிப்பாக 100% இந்த படம் ஹிட் கொடுக்க போகுது. அதனால எல்லாருமே மறக்காத போய் தியேட்டர்ல இந்த படத்தை பாருங்க. அப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.